ஆடிபிள் தானே வாய்ஸ்? சூப்பர். சரி, ரைட், ஓகே. ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பிபிடிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் செஷனில் ES6ன்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அதாவது ES6 அப்படின்னா ரியாக்டில் எப்படி ஃபைல்ஸை பிரித்து போடுறாங்க, ஒவ்வொரு ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறாங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மெத்தடில் பார்த்தோம். ப்ளஸ் அதோட சின்ன சின்ன ஒரு கிளாஸ் மெத்தடையும் பார்த்துருந்தோம். அதோட எக்ஸாம்பிள்ஸ் நான் பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ அதை ஹோல்ட் ஆன் பண்ணிக்கலாம். பிகாஸ் இப்போ பார்க்க போகிற கான்செப்ட் வந்து ரியாக்ட்லேயே ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இது இது இல்லைன்னா ரியாக்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தட் தான். இதுவரை நம்ம பார்த்த கான்செப்ட்லாம் சும்மா ஏதோ ஒரு ஃபைல் இருக்கு, அந்த ஃபைலில் நம்ம HTML தான் எழுதிட்டு இருக்கோம். ப்ளஸ் CSS எங்கே எழுதலாம்னு சொன்னோம். ஜாவா ஸ்கிரிப்டும் எங்கெங்க தேவைப்படுமோ அந்த மாதிரி எழுதணும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? HTML-க்குள்ளேயே ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதுறது தான் ரியாக்ட். கரெக்ட் தானே? ஸோ அந்த ரெண்டு மெத்தடையும் மிங்கிள் ஆகி இப்போ பார்க்க போகிற கான்செப்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், விச் இஸ் கால் ப்ராப்ஸ். ஐயா, ஸோ ப்ராப்ஸ் அப்படின்னா இதுலேயே வந்துட்டு ப்ராப்ஸுக்கு இவர் தான் வந்து தம்பி மாதிரி. சரியா? அண்ணன் ஒருத்தர் உண்டு, அவருக்கு பேர் ஹூக்ஸ். சரியா? இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மைண்ட் செட்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் கொண்டு வரேன் பார்த்துக்கோ. நீங்க எல்லாம் ஒரு ஸ்கூல்ஸோ காலேஜஸ்லயோ இருக்கீங்க. சரியா? நம்ம வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் முந்தானே எங்கேயோ. சரியா? அப்போ உங்க ஸ்டூடெண்ட்ஸ்ட நான் ஒவ்வொரு ஐடி கார்டு உங்களுக்கு கொடுத்துருப்பேன். சரியா? அது எல்லாமே என்கிட்ட கொடுத்துட்டீங்க. லைக் ஏதோ ஒரு டூர் மாதிரி எங்கேயோ போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஐடி ஒரு 5 ஐடி கார்ட்ஸ் வந்து என்கிட்ட கொடுத்துட்டீங்க. நீங்க நெக்ஸ்ட் டே வந்து காலேஜஸ்க்கு போயிட்டீங்க. சரியா? காலேஜ் போயிட்டு அங்க இருக்கீங்க. இப்போ அந்த ஐடி கார்டு என்கிட்ட இருக்கு. நான் என் வீட்டில் இருக்கேன், நீங்க உங்க காலேஜ்ல இருக்கீங்க. கரெக்டா? அப்போ நான் என் வீட்டில் இருக்கிறது ஒரு ஃபங்க்ஷன், நீங்க உங்க காலேஜ்ல இருக்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஒவ்வொரு ஃபங்க்ஷன், சச் ஒரு ஃபங்க்ஷன், ஜீவதர்ஷினி ஒரு ஃபங்க்ஷன், இன்ஃபேன், அஜித், ஒவ்வொருத்தரும் அனஃபா எல்லாருமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நீங்களாம். ஆனா எல்லாரும் சேர்ந்து எங்க இருக்கீங்க? காலேஜ்னு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கீங்க. நான் எங்க இருக்கேன்? வீட்டில் ஒரே ஒரு ஃபங்க்ஷனா நான் ஒருத்தனா அங்க இருக்கேன். இப்போ ஃபங்க்ஷனை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபங்க்ஷனாக ஆயிருக்குமா? 10 ஒரு 6-7 ஃபங்க்ஷன் ஆயிருக்கும் உங்களெல்லாம் சேர்த்து பார்க்கணும். இப்போ நான் என் வீட்டில் இருந்து உங்ககிட்ட அந்த ஐடி கார்டை கொடுக்கணும். கரெக்டா? அப்போ நான் என்ன செய்வேன்? லைக் இந்த போகிற வழி தானே, கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு நான் என் பைக்லேயோ அதுலேயோ வச்சுட்டு என் பேக்கில் வச்சுட்டு நான் ட்ராவல் பண்ணி வருவேன். வந்து உங்கள்கிட்ட ஆர்டரா இது சச்சுக்குள்ளது, இது ஜீவதர்ஷினிக்குள்ளது, இது இன்ஃபேன்ட்குள்ளது, அஜிதாக்குள்ளது அப்படின்னு ஒன்று ஒன்றா நான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு போவேன். கரெக்டா? அப்போ அந்த ஐடி கார்டு தான் ஒரு ப்ராப்பர்ட்டி. சரியா? அந்த ப்ராப்பர்ட்டியே உங்கள்கிட்ட வந்து சேருது பார்த்தியா, டிராவல் ஆகி வருது பார்த்தியா. இதை வந்து ஒருத்தர் தூக்கிட்டு வரான். யாரு? நான் தான். என்கிட்ட நான் மட்டும் தான் தூக்கிட்டு வரேன், என் பேக்கும் சுமந்துட்டு வரும். ஸோ அப்போ அந்த அதுக்கு பேர் தான் ப்ராப்ஸ். சரியா? என் பேக்ல வந்து டிராவல் ஆகி உங்கள்கிட்ட வந்து சேருது பார்த்தியா, உங்ககிட்ட ப்ரொவைட் ஆகும்போது அதுக்கு முன்னாடி நடக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் அதுக்கு பேர் ப்ராப்ஸ். சரியா? நார்மல் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஒரு விஷயம் டிராவல் ஆகி உங்கள்கிட்ட வந்து சேருது. அப்போ நீ என்ன பண்ற? ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு வேல்யூவோ நீ இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குற. என்கிட்ட இருந்து ஒரு ஃபங்க்ஷன், நான் ஒரு ஃபங்க்ஷன், நீங்களும் இன்னொரு ஃபங்க்ஷன், என்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட வருது அப்படின்னா டிராவல் ஆகி வருது. கரெக்டா? நீங்க ஆனா எங்கேயோ இருக்கீங்க, நான் ஆனா எங்கேயோ இருக்கேன். ஆனா ஏதோ ஒரு வழியாக டிராவல் ஆகி நான் உள்ள வந்துருவேன். கரெக்டா? அந்த ஏதோ ஒரு வழி தான் ப்ராப்ஸ். சரியா? இந்த ப்ராப்ஸ் அப்படிதான் பண்ணும். ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்துட்டு நீ எதையோ ஒன்று கால் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு வேல்யூ நீ கொடுக்க அப்படின்னா அது இவங்க வந்து எடுத்துப்பாங்க. எடுத்து நீ இங்கே வச்சு என்னன்னாலும் செஞ்சுக்கலாம். லைக் பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட் பண்ணு, இல்லை அதை வச்சுட்டு ஏதோ விளையாடுனா விளையாடு. அது உன் கோடோட கான்செப்ட். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் புரியுதா? ஓரளவுக்கு ஒரு கெஸ்ஸுக்கு வர முடியுதா உங்களால என்ன நடக்குங்கிறது? இல்லை டோட்டலா புரியாத மாதிரி இருக்கா? சூப்பர், சூப்பர்டா. ரைட், சரி. இப்போ கான்செப்ட் வைஸ் தியரியா பார்க்கலாம். ப்ராப்ஸ் ஆர் ஆர்கியூட் பாசிபிள் டு ரியாக்ட் காம்போனன்ட்ஸ். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரியாக்ட் காம்போனன்ட்ஸ்னா என்னது? நம்ம ஒரு ஃபைலா ஃபோல்டரா கிரியேட் பண்ணோம்ல, அதுதான் காம்போனன்ட்ஸ். அதை முதல் நல்ல மைண்ட் செட்டுக்கு இப்பவே வச்சுக்கோங்க. சும்மா அடிக்கடி தியரியில வந்துட்டு காம்போனன்ட் வாங்க. நம்ம மைண்ட் செட்டுக்கு காம்போனன்ட் ஏதோ டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகும். பட் உனக்கு மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கோ இட்ஸ் அ ஃபோல்டர். அந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம ஃபைலா ஜென்ரேட் பண்றோம்ல, அந்த மாதிரி. ஸோ ஒரு ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணுது எங்க? இன்னொரு காம்போனன்ட்ஸ்க்கு. ஓகேவா? Props are passed to components via HTML attributes. Prop stands for properties. நான் சொன்னோம்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. React props are like functions argument in JavaScript and attributes in HTML. Note, React props are read only. You will get an error if you try to change their value. ஸோ நான் உன்ட்ட ஐடி கார்டை வந்து நான் கொடுக்குறேன். சரியா? அப்போ
ஜஸ்ட் உன்னால வாங்கிக்க தான் முடியும். கரெக்டா? நீ வந்துட்டு நான் சச்சுக்குள்ளதை தூக்கிட்டு ஜீவதர்ஷினிட்ட கொடுக்கும், ஜீவதர்ஷினிக்குள்ளதை இன்ஃபன்ட்ட கொடுக்கும் அப்படின்னு நான் குழப்பி கொடுத்தா அது என்ன தப்பு, அது எரர். ஸோ நீ அதை வந்து ஜஸ்ட் வாங்கணும், உன்னோட ப்ராப்பர்ட்டி கரெக்டாக பொறுத்து தான் வாங்கணுமே தவிர அதை தூக்கிட்டு எங்கேயும் தப்பா மிஸ்மேட்ச் பண்ணேன்னா எரர் வாங்கிடும். சரியா? அண்ட் தென் இட்ஸ் லைக் அ ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். சரியா? ஜஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரு நம்ம இந்த பேராமீட்டரை பாஸ் பண்ணுவோம் தெரியுமா? லைக் இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு இங்கே a+1னா சரி a+bன்னு ஃபங்க்ஷன் எழுதிப்போம். அந்த ஏக்கு உண்டான வேல்யூவை இங்கே இருந்து கால் பண்ணும்போது பாஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் ஜாவா ஸ்கிரிப்டில் ஆட்ரிபியூட்ஸ்ல இருந்து HTML பாஸ் பண்ணும். சரியா? நீ நினைக்கலாம் ஃபங்க்ஷன்ல பேராமீட்டரை பாஸ் பண்ண மாதிரி தானே கிட்டத்தட்ட ப்ராப்ஷன் இருக்கு, அப்புறம் என்ன இப்போ நீங்க சொன்ன எக்ஸாம்பிளுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் உங்களுக்கு வரும். அது என்ன அப்படின்னா, நான் சொன்னது என் வீட்டில இருந்து காலேஜஸ்க்கு வருவீங்கன்னு. என் வீட்டில் நான் ஒருத்தன் தான் இருக்கேன், அப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் தான். கரெக்டா? பட் உங்க காலேஜஸ்ல எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு? சச்சு, ஜீவதர்ஷினி, இன்ஃபான், அஜிதா, அனஃபா 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். அப்போ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் உங்க காலேஜஸ்ல இருக்கு. அப்போ நான் தான் HTML, நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட். அப்போ HTML இருந்துட்டு நான் ஷேர் பண்ணி உங்களுக்கு என்ன கொடுக்குறேன், ஜாவா ஸ்கிரிப்ட்ல கொடுக்குறேன். ஆர்எல் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து HTML கொடுப்பேன். ஸோ இந்த ஒரு காம்போ டிஃப்ரென்ஷியேட்டா ஒரு இன்னொரு லாங்குவேஜ் டு இன்னொரு லாங்குவேஜ் பேசிக்கா ஷேர் ஆகிறது தான் யாரு தேவைப்படுறாங்க, ப்ராப்ஸ் விச் இஸ் கால்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேவைப்படுறாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் தான் இதில் இருக்கும், ஸ்லைடும் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 2 எக்ஸாம்பிள் வரும்னு நினைக்கிறேன். ரெண்டையுமே நல்ல பொறுமையாக பார்த்து விஷுவலில் ட்ரை அவுட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ரைட், டு சென்ட் ப்ராப்ஸ் இன்டு a component use the same syntax as HTML and ஸோ HTML-ல ஒரு ப்ராப்ஸை சென்ட் பண்ண போற அப்படின்னா இதுதான் சின்டாக்ஸ் அப்படின்னு. ஸோ சின்டாக்ஸ்னு சொல்லிட்டாங்க, இது எனக்கு புரியலையே என்ன நடக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். சரியா? HTML-லாம் என்ன வச்சு நம்ம பேஸா எழுதுவோம். ஸோ ஒரு சின்ன கொஸ்டினா கேட்கணும், உங்களுக்கு HTML-னு தோணுச்சுன்னா கோடா எழுதக்கூடிய கோட் வேர்ட் உங்க லாங்குவேஜ்ல என்னது அது மெயினா யூஸ் ஆகும்? எனி ஒன் கெஸ்? ஆரம்பத்துல ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். சரி, நீங்க ஆரம்பத்துல சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்காது, ரொம்ப டேஸ் பிஃபோர் அப்படின்னு தான் இருக்கும். பட் HTML-னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? விஷுவல்ல போயிட்டு என்ன லெட்டர், என்ன வேர்டு, எதை நீங்க வந்து சூஸ் பண்ணுவீங்க? எனி ஒன்? ரொம்ப பெரிய கேள்வி இல்லை, சும்மா தோணுச்சுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நீங்களே சொல்லுங்க அப்படின்னாலும் சொல்லுங்க. HTML5 ஓகே, இட்ஸ் ஓகே. நீங்க இன்ஃபேக்ட் நீங்க சொன்னது வந்துட்டு ஃபார்மேட்டை சொல்லியிருக்கீங்க. நான் கேட்க கேள்வி என்னன்னா, ஒரு விஷுவல்ல இப்போ நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க, விஷுவல்ல HTML கோட் எழுது. இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து H5 பிரிண்ட் பண்ணு, H5ல ஏதோ ஒன்று ஹெட்டிங் ஏதாவது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றேன். அப்போ நீங்க என்ன டைப் பண்ணுவீங்க? லைக் அந்த மெத்தட் அதுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு கோட் வேர்டு இருக்கும், அதை போட்டு தான் நீங்க ஸ்டார்ட்டே பண்ணணும். அப்பாஸ்ட்ரோஃபி, எஸ், டாக் டைப் அது ஓகே, அசினாவும் கரெக்ட், அனஃபாவும் கரெக்ட், பிளஸ் இன்ஃபேண்ட்டும் கரெக்ட். எஸ், இன்ஃபேண்ட் சொன்னது தான் ஓரல் அந்த ரீச் அவுட் பண்ணிருக்காங்க. பட் அசினா அனஃபா சொன்னதும் கரெக்ட் தான். பட் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றதுங்கிறது ஹோலா, லைக் நான் சொன்னது ஜஸ்ட் ஒரு டேகை மென்ஷன் பண்ணிருக்கேன். கரெக்டா? இப்போ இன்ஃபேண்ட் அனுப்புனாங்களா ஒரு லெசர் தென் கிரேட்டர் தென், அதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டா? ஒரு ஹேஷ்டேகை இப்போ H1ல வந்துட்டு எனக்கு ஒரு ஹெட்டிங் வேணும் ஏதோ ஒன்று டைப் பண்ணுன்னா நீ H1ன்னு போட மாட்டேன், லெசர் தென் கிரேட்டர் தென்குள்ள அந்த டேகை மென்ஷன் பண்ணி போடுற. அப்போ அதுக்கு யூனிக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. HTML-னாலே உன் மைண்டுக்கு வர்றது அந்த டேக் தான். இதே CSS அப்படின்னு வந்துட்டு அந்த கிளாஸ் நேம் வரும், அதை கால் பண்ணுவேன். அந்த பேக்ரவுண்ட் கலர் கோலன் ப்ராப்பர்ட்டி டபுள் கோட்ஸ் இந்த மாதிரி சின்டெக்ஸ் ஞாபகம் வரும். அதே ஜாவா ஸ்கிரிப்ட்னா மேக்ஸிமம் டு த பாயிண்ட் இந்த கர்லி பிரேசஸ் கான்ஸ்டன்ட் அது எனக்கு ஞாபகம் வரும். பர்சனலாக உங்களுக்கு எப்படின்னு தெரியல. பட் HTML வந்துட்டானே நம்மளுக்கும் உங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே வர்றது இந்த லெசர் தென் கிரேட்டர் தான். ஓகேவா? இங்க நல்லா யோசிச்சு பாரு, கான்ஸ்டன்ட் மை எலமெண்ட். அப்போ இது வந்து நம்ம எங்க எடுத்திருக்கோம்? ஜாவா ஸ்கிரிப்ட்ல எழுதிருவோம். ஈக்குவல்ஸ் டு என்ன டேக் எழுதிருக்கோம்? HTML டேக் எழுதிருக்கோம். அப்போ இது ரெண்டுமே ஒரு மிக்ஸ்டான ஒரு ஃபார்மேட்ல வந்திருக்கு. அப்போ இந்த மிக்ஸ்டான ஃபார்மேட்ல வந்திருக்கிறது தான் எது? விச் இஸ் எனி கேதர் டு ரியாக்ட். ரியாக்ட்ல தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியும். சரியா? சரி, இப்போதான் இந்த சின்டாக்ஸ்குள்ளேயே நான் மாறேன். ஜாவா ஸ்கிரிப்ட் கோடில் HTML டேகை எழுதியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு டேகை, இது H1 டேகா என்ன டேக்னே நம்மளுக்கு தெரியாது. இந்த ஸ்லாஷ் கிரேட்டர் தன்ங்கிறது செல்ஃப் க்ளோசிங்.
இப்போ சரி இருங்க, நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். சரி, இப்போ இதில் பார்த்தேன் அப்படின்னா HTML கோடுனா H1 H2ன்னு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக நடுவில் ஒரு 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 ஸ்பேஸ் வச்சு இதில் நம்ம டைப் பண்ணுவோம். இதுதான் செல்ஃப், இதுதான் க்ளோஸ் ஆகும் கரெக்டாக. இப்போ இதே H2வை இப்படி போட்டால் எரர் காமிக்கும், அது HTML டேக். பட் நீ நார்மலாக எழுதுற ஒரு வேற ஏதோ கோட் எழுதுற அப்படின்னா இதுக்கு பேர் செல்ஃப் க்ளோசிங் டேக்னு சொல்லுவாங்க. சரியா, ஈஸியாக வந்து க்ளோஸ் ஆயிரும். உள்ளுக்குள்ளே நம்ம இங்கே ஃபைலை இம்போர்ட் பண்ணும்போது மாறேன், அந்த ஃபைலை கால் பண்ணதையும் HTML டேக்ல தான் கூட்டிருப்போம், பட் செல்ஃப் க்ளோசிங்கோடய கூட்டிருப்போம். இதுக்குள்ள நீ ஏதாவது விஷயம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சொல்லிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த செல்ஃப் க்ளோசிங் டேக் வந்து ரியாக்டில் நிறையவே யூஸ் பண்ணுவோம். சரியா, மறந்துடாதீங்க. லைக் கொலாப்ஸும் ஆயிடாதீங்க, என்னப்பா ஏதோ HTML டேக்னாங்க ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக டேக் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிடுங்க. சரியா, ஸோ இந்த காருங்கிறது இப்போ நம்ம எப்படி லாகின் ஒரு ஃபைலை பார்த்தோமோ அதே மாதிரி காருன்னு ஒரு ஃபைல் எங்கேயோ இருந்திருக்கு. அப்போ அந்த காருக்குள்ள யார் இருக்கா அப்படின்னா பிராண்டுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்குள்ள ஃபாடுன்னு ஒருத்தரை நீ அசைன் பண்ணி அனுப்பி விடுற. எவங்கிட்ட அனுப்பி விடுறேன்னா மை எலமெண்ட்டுங்கிற வேரியபிளுக்கு அனுப்பி விட்டுருக்கேன். இதுதான் இந்த லைனோட சின்டாக்ஸ். சரியா, ஒரு வேல்யூவை எப்படி ப்ராப்ஸ் மூலியமா அனுப்பணும், இங்க வந்து ப்ராப்ஸ் இன்னும் வரல. ஜஸ்ட் ஒரு வேல்யூவை, அதாவது நான் ஐடி கார்டை எப்படி எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை தான் சொல்லியிருக்காங்களே தவிர ப்ராப்ஸ் இன்னும் வரல. சரியா, அப்போ அது எங்க வரும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் லைன்ல பார்க்கலாம். The component receives the argument as a props object. இங்க என்ன நடக்கு அப்படின்னா இங்க நீ ஜஸ்ட் அவுட்புட்டை பார்த்தேன்னா ஐ எம் அ ஃபாட் அப்படின்னு இருக்கு. சரி, இந்த ஐ ஆம் ஏன் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் பிரிண்டாக நீ எழுதியிருப்ப, பட் அந்த ஃபாடுங்கிற வார்த்தையை நீ எழுதியிருக்க மாட்ட. அதை எங்க எழுதியிருப்ப அப்படின்னா ப்ராப்ஸ்ட இருந்து வாங்கி வச்சு அங்கிருந்து ஒருத்தன் கொண்டு வந்து அவன்கிட்ட நீ வாங்கி இங்க பிரிண்ட் பண்ணியிருப்ப. இதுதான். ஸோ அப்போ இந்த வாங்குறது யாரு அப்படின்னா ப்ராப்ஸ் வாங்குறாங்க. சரியா, ஸோ எப்படிங்கிறத போட பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்போர்ட் ரியாக்ட் டவுன் கான்ஸ்டன்ட் ரூட் ரியாக்ட் டவுன் டாட் கிரியேட் ரூட் டாக்குமெண்ட் டாட் கெட் டெர்மினல் பை ஐடி. இந்த ரூட்டை வாங்கிட்டு அதை ரெண்டர் பண்ணியிருக்கேன். யாரை ரெண்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மை எலமெண்ட்டை ரெண்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, மை எலமெண்ட்ல யார் இருக்கா அப்படின்னா கார் பிராண்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபார்டுன்னு ஒன்று அனுப்பியிருக்கேன். ஓகேவா, ஸோ பிராண்ட்னா என்ன, ஏதோ ஒரு பேர், ஜஸ்ட் ஒரு வேரியபிளா அசைன் பண்ணியிருக்காங்க. அந்த வேரியபிள் என்ன வேரியபிள், ஸ்ட்ரிங் வேரியபிள், அதனால டபுள் கோட்ஸ்ல இருக்கு. நீ 3 or 4 நம்பர்லயும் அனுப்பலாம். சரி, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் காருங்கிறது ஒரு ஃபைல் தான். அப்போ அந்த ஃபைல்னாலே உன் மைண்டுக்கு என்ன வரணும், இட்ஸ் இஸ் கால்ட் அ ஃபங்க்ஷன். புரியுதா, அதை மறந்துடாதீங்க. நான் அதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இன்ஸ்டால் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த லாகின் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அந்த லாகினை எப்படி கால் பண்ணலாம் ஆப்ல ஒரு HTML டேக் மாதிரி, அதுக்கு தான் அதை ஃபர்ஸ்டே சொல்லி கொடுத்தேன். இப்படி லெஸர் தேன் இப்படி ஒரு நேம் வச்சு ஸ்லாஷ் கிரேட்டர் தேன் போட்டு முடிஞ்சிட்டுனாலே ஒரு ஃபைல் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஃபைலுக்குள்ள அதே நேம்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம். சரியா, ஒரு ஃபங்க்ஷன் தனியா எங்கேயோ இருக்கு அந்த ஃபைலுக்குள்ள அப்படின்னா. சரி, இப்போ ஃபங்க்ஷன் கார், இந்த காரை கூப்பிட்டுருக்கேன். ஸ்டார்டிங்லேயே ப்ராப்ஸ்ன்னு சொல்லிட்டேன், அதாவது எதையோ எடுத்துட்டு வராங்க அப்படி. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் செக்யூரிட்டி, ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி மாதிரி. யாராவது ஏதாவது நீ கொடுத்துட்ட அப்படின்னா ப்ராப்ஸ் மூலியமா வந்து வெளியே உள்ள வந்து கொடுத்துரும். நீ இவங்களை வாசல்ல வைக்கல அப்படின்னா செக்யூரிட்டி வந்து கொடுக்க மாட்டான் அந்த மாதிரி. ஸோ நீ வாசல்ல இங்க வச்சிடணும். ஸோ கார்னு போட்டு பேரண்டிஸ்குள்ள ப்ராப்ஸ்னு வச்சிடணும். இப்போ உன்னோட கேர்லி பிரேசஸ்க்குள்ள ரிட்டர்ன் எப்பவுமே ஃபங்க்ஷன் எழுதுனா ரிட்டர்ன் பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது. இன்கேஸ் 1 லைன் வேர்டுனா பிரச்சனை இல்லை, பட் 2 to 3 லைன்ஸ் போயிட்டு அப்படின்னா ரிட்டர்ன் எழுதணும். இதுவும் நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்தது தான். சரி, ரிட்டர்ன் H2 I am a curly braces. எதுக்கு இந்த கேர்லி பிரேசஸ் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கோட எழுத போறேன். ஸோ ப்ராப்ஸ் வந்துட்டு ரியாக்ட் தான், பட் ரியாக்டையும் HTML மிங்கிள் பண்றதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு தேவைப்படும். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் கான்ஸ்டன்ட் மை எலமெண்ட்ங்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட், லெஸர் தன் கிரேட்டர் தன் போடுறது வந்துட்டு HTML. ஸோ ரெண்டும் மிங்கிள் ஆகிறதுனால செப்பரேட் பண்றதுக்கு அந்த கேர்லி பிரேசஸ்க்குள்ள தான் நீ செப்பரேட் பண்ணி காமிக்கணும். நம்ம இன்னொன்று பார்த்துருப்போம்,
டாலர்னு போட்டுட்டு கேர்லி பிரேசஸ்க்குள்ள ஏதாவது வார்த்தையை போட்டா அந்த வார்த்தையோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ புரியுதா? அங்கேயும் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் மெத்தட் தான் ஃபில் ஆகும். அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐ ஆம் a props டாட் பிராண்ட், அதாவது இவன்கிட்ட இருந்து பிராண்டை வாங்குன்னு சொல்றேன். பிராண்டுங்கிறது நான் சென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த இடத்துல பிராண்ட்ஸ்ன்னு போட்டுட்டு இங்கே நான் பிராண்டுன்னு மட்டும் கூப்பிட்டா எரர் அடிச்சிடும். நீங்க இங்கே அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடும். இங்கே நீ என்ன பேர் குடிக்கோ அதே தான் இங்கேயும் சொல்லணும். ஐ ஆம் a props டாட் பிராண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பிராண்டோட வேல்யூ வந்துட்டு இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள போய் அசைன் ஆகும். இந்த செக்யூரிட்டி வந்து கொடுப்பாங்க. ஸோ ப்ராப்ஸுங்கிற செக்யூரிட்டி வந்து கொடுத்து பிரிண்ட் பண்ண வச்சுருவாங்க. ஸோ அப்போ நம்ம அவுட்புட்டுக்கு என்ன வரும்? ஐ ஆம் a பாட் அப்படிங்கிற பிரிண்ட் ஆகும். ஸோ புரியுதா? இதுதான் ப்ராப்ஸோட சிம்பிள் கான்செப்ட். இது அண்டர்ஸ்டாண்டா? யாருக்கும் திரும்ப நடத்தணுமா? ரைட், சூப்பரா. சச்சு உனக்கு ஓகேவா? எதுவும் இஷ்யூ இருக்கா? சொல்லுடா. ஃபங்க்ஷன் கார் ப்ராப்ஸ் இந்த பிராக்கெட்ல வச்சிருக்கீங்களா? அதுக்கு என்ன மீனிங்? அதான் இப்போ நான் அந்த ஐடி கார்டு கான்செப்ட்கே வரேன். நீ வந்து காலேஜில் இருக்க, உன்கிட்ட வந்து நான் ஐடி கார்டு தரணும், கரெக்ட் தானே? நான் வந்துட்டு நான் பாடுக்கு வந்து டேரெக்டாக உள்ளே வந்து அது நம்ம எஃபர்ட்ஸ்னாலும் சரி எந்த ஒரு காலேஜ்னாலும் சரி நான் டேரெக்டாக உள்ளே வந்துட்டு உன்னை பார்த்து கொடுத்துட முடியாது. ஃபர்ஸ்டே வந்துட்டு செக்யூரிட்டி கேட்பான், நீங்கள் எதுக்கு வாரீங்க அப்படின்னு கேட்பான். அப்போ நான் சொல்லணும் ஐடி கார்டு கொடுத்து வரேன். அப்போ செக்யூரிட்டி விட்டானா அடுத்த ஆஃபீஸில் போய் இன்ஃபார்ம் பண்ணணும் இவங்க இருக்காங்க. அப்போ ஆஃபீஸில் உள்ள ஏதோ ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு ஐடி கார்டெலாம் பர்ச்சேஸ் பண்ணி ஒவ்வொரு கிளாஸை பார்த்து கொடுப்பான். ஸோ அதுதான் அவனோட வேலை. அந்த வேலை பண்ணுற ஆள் தான் ப்ராப்ஸ். அப்போ நீ ஃபஸ்ட்டே ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணும் போதே வெளியே செக்யூரிட்டியை வச்சிடணும். ஸோ அதுதான் அந்த ப்ராப்ஸ் இங்கே வச்சிடணும். இதை வச்சு இவங்களை கூப்பிட்டு தான் நீ இந்த பிராண்டா இல்லை இன்கேஸ் இதில் கமா போட்டு வேற ஏதாவது பேர் வரும், பிராண்டுக்கு பதிலாக அடுத்து காப்பி வேற ஏதோ ஒரு பேர் வரும், அந்த பேரையும் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சின்னா அடுத்து இங்கே ப்ராப் ஸ்டார்ட் அந்த என்ன நேம் நீங்கள் கூப்பிட்டுருக்கோ அது வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அதான் வரும்னு நினைங்க, பார்க்கலாம். ஸோ கூப்பிடணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்ஸ்ன்னு வச்சாதான் கூப்பிட முடியும். சரியா? நீ டேரெக்டாக அங்கே ப்ராப் ஸ்டார்ட் பிராண்டுன்னு போட்டீங்கன்னா டேரெக்டாக உள்ள வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபங்க்ஷனுக்கு நீ ஃபர்ஸ்டே ப்ரிஃபராக ஒரு செக்யூரிட்டி காயாக வச்சிடணும். அதுதான். இப்போ ஓகேவா? ஓகேண்ணா. சரி, ரைட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். எஸ், பாஸ் டேட்டா. ப்ராப்ஸ் ஆர் ஆல்சோ ஹவு யூ பாஸ் டேட்டா ஃப்ரம் ஒன் காம்பனன்ட் டு another ஹேஸ் அ பேராமீட்டர். நான் இப்போ சொன்னேன், இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம் வந்து ஒரே பேஜ்லேயே எல்லாம் முடிஞ்சிட்டு, கரெக்டாக? இப்போ இந்த கான்செப்டே ஒரு ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைல், அதாவது இது ஜஸ்ட் ஒரு டேரக்டா ஒரு கான்ஸ்டன்ட் மை எலமெண்ட்னு போட்டு கூப்பிட்டுட்டேன். பட் நான் ஒரு இன்னொரு ஃபங்க்ஷன்ல இருந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு அனுப்பலாம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பாஸ் டேட்டா ஃப்ரம் ஒன் காம்பனன்ட் டு another. ஒன் காம்பனன்ட்னா என்ன? ஒரு ஃபைல். ஒரு ஃபைலில் என்ன இருக்கும்? ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அப்போ அந்த ஃபங்க்ஷனை தான் மென்ஷன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ என்ன நடந்திருக்கு? ஹூ லிவ்ஸ் இன் மை கார் கேஸ் ஐ எம் ஃபாட். சிம்பிளாக ஒரு வார்த்தை தான் இருக்குது. என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். சரி, நான் ரூட் டாட், நீ ஃபர்ஸ்ட் வந்து ரூட் டாட் ரெண்டர்ல யார் இருக்கான்னு தான் பார்க்கணும். சரியா? அதை விட்டுட்டு ஃபர்ஸ்டே கோட பார்த்துடக்கூடாது. ஸோ ரூட் டாட் ரெண்டர்ல யாரும் இருக்கா? கார்கேஜ்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன். தெரியுதா? நம்ம லாகின்ங்கிற பேரை போட்ட மாதிரி லெஸ்ஸர் கேட்டது ஸ்லாஷ் செல்ஃப் டேகை க்ளோஸ் பண்ணி கூப்பிட்டாங்க. இவங்க நேராக எங்கே போவாங்கன்னா இங்கே போவாங்க. இங்கே வந்துட்டு நம்ம யாரையும் அனுப்பல. ஸோ இங்கேயும் ப்ராப்ஸும் இல்லை. சரி, ஓகே. ரிட்டர்ன் யாரை ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னா சேம் ஒரு டேகை. இது நீ போடணும்னு அவசியம் இல்லை. பட் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், ஒரு டிவ்வுக்குள்ள 2 லைன் வந்துட்டுனாலே ஒரு டிவ்வுக்குள்ள போட்டுருங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன். கரெக்டா? எனக்கு டிவ் போட ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. லைக் சிம்பிளா ஒரு கிரேட்டர் தான் லெஸ் தென் அண்ட் சிம்பிளா டேக் க்ளோஸ் பண்ணி ஒரு கிரேட்டர் தான் லெஸ் தென் இப்படி யூஸ் பண்ணுவாங்க. பட் மேக்ஸிமம் டு த பாயிண்ட் எல்லாருக்கும் குழப்பம். அதனால என்ன செய்வாங்க? டேரக்டா டிவ்னு போட்டு 2 டேக் எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேக்ல ஹூ லிவ்ஸ் இன் மை கார்கேஜ் அப்படின்னு போட்டு முடிச்சிட்டாங்க. சரியா? நெக்ஸ்ட் டேக்ல தான் ஒரு ஃபங்க்ஷன் கார்கேஜ்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை வச்சு இன்னொரு ஃபைலை கால் பண்ணியிருக்காங்க. எப்படி? கார் பிராண்ட் டென்ஸ் டு பாட். அப்போ ப்ராப்ஸ் இருக்கு போகுது இந்த கார் ஃபைல. ஸோ அதே தான் அந்த காரை கூப்பிட்டு ப்ராப்ஸ் வச்சு ஐ எம் ப்ராப் ஸ்டார்ட் பிராண்ட் கேர்லி பிரேசஸ்க்குள்ள தான் போடணும். நார்மலாக போட்டுறக்கூடாது. இது நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ இன்கேஸ் மேபி ஸ்க்ரீன்ஷாட்னாலும் இதை எடுத்து வச்சுட்டு திரும்ப செஷன் முடிஞ்சு வேணா ஒரு ட்ரையல் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா? மறந்துடாதீங்க. சரி, காரன் கூப்பிட்டு பிராண்ட். இங்கே என்ன வித்தியாசம்? ஒரு ஃபைல் விச் இஸ் ஒரு காம்போனன்ட்ல இருந்து இன்னொரு காம்போனன்ட்டுக்கு பாஸ் பண்ணியிருக்கேன். புரியுதா? இது வந்து ஒரே பேஜ்ல நடக்கு. பட் இன் ரியல் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க என்ன பண்ணுவீங்கிறத நான் பிளஸ் சேமா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிற மாதிரிங்க.
ஓகேவா? இது ஒரே ஃபைலாக காமிச்சிருக்காங்க, நம்ம வேற ஃபைலை வச்சு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? சரி, இந்த இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? எனி டவுட்ஸ்? சூப்பர், ஆல் ஓகேவா? சரி, ரைட். Next, if you have a variable to send and not a string as in the example above, you just put the variable name inside curly braces. சரி, who lives in my car gauge? I am a Ford. சேம் அதே எக்ஸாம்பிள் மாதிரி தான் இருக்கு. இப்போ இங்க என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட், இம்போர்ட் ரியாக்ட் டவுன் ஃப்ரம் ரியாக்ட் டவுன் கிளைன். இது நம்ம ஆல்ரெடி எப்பவும் பண்ணது தான். சரியா? திரும்பவும் சொன்னேன், ரெண்டர் பண்றது யாரு அப்படிங்கறத எழுதணும். ரெண்டர் பண்றது கார் கேஜ் ரெண்டர் பண்ணிட்டாங்க. ஓகே, சேம் கான்ஸ்டன்ட் கார் நேம் டென்ஸ் டு வேரியபிள், சாரி ஃபார்டுன்னு இருக்கு. இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கார் நேம்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதை நான் டைரக்டா ஃபார்டுன்னு எழுதிட்டேன். நான் ஒன்றும் அந்த காருங்கிற ஃபைலை போயிட்டு நான் ஷேர் பண்ணும்போது அப்படி கொடுக்காம தனியா ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி போட்டுட்டேன். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கோடை மாத்தணும். சேம் அதே who lives in car gauge, car brand tends to curly braces குள்ள கார் நேம் போகணும். அதாவது நீங்க வேரியபிளை யார் மூலியமா கிரியேட் பண்ணிருக்க? ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமா கிரியேட் பண்ணிருக்க. ஜாவா ஸ்கிரிப்டை நீ அனுப்பணும் அப்படின்னா curly braces போட்டு தான் அனுப்பணும். சரியா? இதுக்கு முன்னாடி வர வேரியபிள் இல்லை, நார்மலா இங்க இருந்தே தான் கொடுக்குற. அப்போ நீ நார்மலா HTML பண்ற மாதிரி நார்மலா டபுள் கோட்ஸ்ல போட்டு அனுப்பிடலாம். பட் இங்க curly braces குள்ள வச்சு தான் என்ன பண்ணணும்? ஈக்குவல்ஸ் டு பிராண்ட் ஈக்குவல்ஸ் டு curly braces குள்ள இந்த கார் நேம் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். இவங்க நேரா நேம் அதே மாதிரி ப்ராப்ஸ்க்கு போய் ப்ராப்ஸ்ல இருந்து டாட் பிராண்ட், நீங்க பிராண்ட் விட்டா பிராண்ட் வந்து கொடுக்கலாம். இது ஒரு சிம்பிளான ஒரு ஆப்ஷன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ தனியா வேரியபிளை கிரியேட் பண்ணிட்ட அப்படின்னா அனுப்பும் போது curly braces போட்டு அனுப்பிடு அப்படிங்கிற மெத்தட்ல சொல்றதுதான். சரியா? இதை நீங்க குழம்பிடக்கூடாது. எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னா, இங்க வந்துட்டு டபுள் கோட்ஸை போட்டு எரர் காமிச்சுட்டே இருப்பாங்க. அது நிறைய பேர் புரியவே புரியாது. எதுக்கு எரர் வருது, நான் கரெக்டாக தானே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யார் மூலியமா நீங்க போறீங்கிறத இங்க மென்ஷன் பண்ணணும். நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் கிரியேட் பண்ணிருக்கீங்க வேரியபிள். அப்போ நீ ஜாவா ஸ்கிரிப்ட் வழியா போகணும் அப்படின்னா curly braces சொல்லி தான் ப்ராப்ஸ் எடுத்துக்கும். ஓகேவா? சரி, புரியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் புரியல, எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா ஃபீல் ஆகுதுன்னா கேட்டுங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன். ஆர் இஃப் இட் வாஸ் அன் ஆப்ஜெக்ட். இப்போ இவ்வளவு நேரம் நார்மலா அனுப்புறது எப்படி, அதுக்கடுத்து ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணா அதை எப்படி அனுப்பலாங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ ஆப்ஜெக்டா இருந்தா எப்படி அனுப்பலாம்? ஸோ ப்ராப்ஸ் வந்துட்டு எப்படினாலும் வாங்கி அதை பிரிண்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ அதை எப்படிங்கிறத பார்க்கலாம். ஐஎம் மஸ்டாக்னு பிரிண்ட் ஆயிருக்கீங்க. ஸோ ரெண்டர்ல யாரை போட்டிருக்காங்க? கார் கேஜை போட்டிருக்காங்க. ஸோ கார் கேஜுக்குள்ள வாங்க, ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டேன், கார் இன்ஃபோங்கிறது. அது வந்து ஆப்ஜெக்டா இருக்கு. ஸோ நான் லாஸ்ட் டைமே கொஸ்டின் கேட்டிருந்தேன், curly braces ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ கமா இவ்வளவும் இருந்துச்சுனாலே உங்க மைண்ட் செட்டுக்கு வர்றது என்னது? ஆப்ஜெக்ட். சரி, வந்துட்டு என்ன ஆப்ஜெக்ட் இருக்கு? கார் இன்ஃபோங்கிற பேர்ல ஆப்ஜெக்ட் இருக்கு. என்ன இருக்கு? ஒரு ரெண்டு வேல்யூஸ் இருக்கு, which is நேம் அண்ட் மாடல். நேம் என்ன? பாட். மாடல் என்ன? மஸ்டாக். சரி, ஓகே. அப்புறம் ஒரு காரை வச்சு ஒரு டீட்டெயில்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். நேம் என்ன, மாடல் என்ன. இன்கேஸ் நீ தேவைன்னா அதோட நம்பர் என்ன, அதோட மாடல் டைப் என்ன, அதுக்கு டயர் என்ன வரும், அதுக்கு இன்ஜின் என்ன வரும், அதோட டாப் ஸ்பீட் என்ன வரும், அப்படியே நீ இந்த கார் இன்ஃபோன் போட்டே வரிசையா நீ அடிச்சுட்டே போகலாம் உன் ஆப்ஜெக்ட் குள்ள. சரியா? இப்போ நீ அதை ப்ராப்ஸ் மூலியமா கால் பண்ண போறேன். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டேன். யார் மூலியமா கிரியேட் பண்ணேன்? ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமா. ஸோ அனுப்புறதே பிராண்ட் கார் இன்ஃபோ ஈக்குவல்ஸ் டு curly braces குள்ள அனுப்பிட்டேன். சரி, ஓகே, அனுப்பிட்டேன். நான் அனுப்புனத எனக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி இங்க உள்ள இருக்கு. கரெக்டா? அப்ப நான் எந்த ப்ராப்பர்ட்டியை வேணுங்கிறத நீ மென்ஷன் பண்ணணும். ஸோ ப்ராப்ஸ் டாட் மாடல், சாரி ப்ராப்ஸ் டாட் பிராண்ட். பிராண்ட் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் எங்க இருந்து வாங்குறேன் அப்படின்னு. ஸோ இங்க ஒருத்தனை அனுப்பணும். சரியா? இங்க இருந்து ஒருத்தனை அனுப்புறத ஃபர்ஸ்ட் சொல்லணும். ப்ராப்ஸ் டாட் பிராண்ட் கார் இன்ஃபோக்குள்ள யாரு இருக்கா அப்படிங்கிறது உனக்கு எப்படின்னு கண்ணுக்கு தெரியாமலாம் இல்லை. ஸோ கண்ணுக்கு தெரிஞ்சதை நேம்னா எனக்கு நேம் வேணும், இல்லை மாடல்னா எனக்கு மாடல் வேணும். அப்போ அதோட வேல்யூ தான் நம்ம அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். இப்போ நான் மாடல்னு போட்டனால மஸ்டாக்ங்கிறத பிரிண்ட் ஆயிருக்கு.
ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஈஸி தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. பார்க்குறதுக்கு இப்போ ஈஸியாக இருக்கும், பட் இதுதான் ரொம்ப ரொம்ப டஃப்பாக வரக்கூடிய ஒரு விஷயம். சரியா? எல்லாருமே இந்த ப்ராப்ஸை இங்கே போட மறந்துடுவாங்க. அண்ட் தென் தேவையில்லாமல் இந்த கார்பேஜ்குள்ளே போட்டுட்டு இருப்பாங்க. கிரியேட் பண்ணும்போது இந்த இடத்துலையும் மிஸ்டேக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரைட், நான் இப்போது எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகிறேன். எக்ஸாம்பிள் வந்துட்டு 2 தனி ஆப்ஜெக்டை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் இப்போ காமிக்கிறேன், 2 ஃபைலாக வச்சு. Next slide. Yeah, let us see some examples. So first of all, நான் React வந்துட்டு npm start கொடுத்துருவேன். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம npm ஸ்டார்ட் போடணும் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ளீஸ் ஒன் மோர் திங், ரியாக்டை மட்டும் அசால்ட்டாக விட்டுறாதீங்க. நீங்கள் ப்ராப்ஸ் பார்த்தீங்க, நேற்று ES6 வர கூட கான்செப்ட் சிம்பிள் தான். நீங்கள் ப்ராப்ஸ்னு ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கீங்க. இப்போ நம்ம பண்ண கான்செப்டை அப்படியே நீங்கள் வந்துட்டு லைக் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் லேப்லேயோ எதுலேயோ. பிகாஸ் கண்டிப்பாக எரர் வரும் இதை பொறுத்த முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி விட்டுறாதீங்க, இதை பார்த்து கரெக்டாக கொண்டு போய்ங்க. சரியா? ஸோ ரைட், ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு ரியாக்ட் ஆப்பில் வரும்போது நேராக எங்கே போகணும்? சோர்ஸ்குள்ளே index.html போகணும். ஓகேவா? நீங்கள் எரர் எதுவும் ஃபில் பண்ணிங்கன்னா இங்கே வரும், தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் root.renderல யாரை அனுப்பியிருக்கேன் அப்படின்னா ஆப் அனுப்பியிருக்கேன். சரியா? அப்போ app.jsக்குள்ளே போகணும். app.jsக்குள்ளே யாரை அனுப்பியிருக்கேன்? லாகின் அனுப்பியிருக்கேன். லாகின் எங்கே இருக்காரு? சோர்ஸில் காம்பனன்ட்ஸில் லாகின் பேஜில் லாகின்ங்கிறதுல இருக்காரு. ஸோ இப்படி தான் செக்மெண்ட் வைஸாக பிரிக்கணும். சரியா? இது நான் ஆல்ரெடி சொன்னது தான். எந்த பேஜ் வருதோ அந்த பேஜுக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கணும். இப்போ நம்மளுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ண போகிறோம் ஃபார் எதுக்கு? ப்ராப்ஸ். ஸோ ப்ராப்ஸ்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் வைக்கணும். ப்ளீஸ் மறந்துடாதீங்க, நம்ம இதுவரை ஜாவாஸ்கிரிப்ட், HTML, CSS எல்லாமே நம்ம இஷ்டத்துக்கு ஸ்மால் லெட்டரில் தான் வச்சுருப்போம். பட் நீங்கள் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண போகிற அப்படின்னா கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டரில் வச்சிடணும். CSX. ஓகேவா? ஸோ இதை நான் எங்கே கூப்பிட்றேன் அப்படின்னா இம்போர்ட் ரியாக்ட் ஃபங்க்ஷன் ப்ராப்ஸ் காலி ப்ராசஸில் ரிட்டர்ன் h2 எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதையும் விட்டுறக்கூடாது. ஸோ எப்போவுமே ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணோடனே இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ரிட்டர்னுக்குள்ள சிம்பிளாக ஒரு டேகை ரிலீஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ணது கரெக்டாங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு. ஸோ அப்போ நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா இண்டெக்ஸில் ஆப்பை கொடுத்து இதை நீங்கள் இண்டெக்ஸை எப்போவுமே தொடக்கூடாது. சரியா? இண்டெக்ஸை அப்படியே க்ளோஸ் பண்ணும். மேபி ஆப்பில் வேணால் இப்படி இதை அழிச்சிட்டு மாற்றலாம். பட் ஆப்லேயே வந்துட்டு ஒரு வேல்யூவை கூப்பிடுவோம், ரவுட்டிங்னு ஒரு மெத்தட் வரும். அந்த மெத்தடை நான் வந்துட்டு உங்களுக்கு செஷனாக வருதான்னு தெரியல, பட் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பார்க்கும்போது நான் கண்டிப்பாக அந்த ரவுட்டிங்கை சொல்லிடுவேன். சரியா? இப்போ சொன்னால் டிலே ஆயிரும். அந்த ரவுட்டிங்கை வச்சு தான் ஆப்பில் எல்லாம் ப்ளேஸ் பண்ணுவாங்க. சரியா? இப்போ நான் ஆப்பில் இந்த லாகின் அழிச்சிட்டு கூட மாற்றலாம். ஆர்எல்ஸ் இம்போர்ட் ப்ராப் போட்டுட்டு இதுக்கு கீழே கூட இப்போ எரர் அடிக்கி. சரியா? எதனால இந்த எரர் அடிக்கி அப்படிங்கிறத உங்களால யாராவது ஒருத்தர் கெஸ் பண்ண முடியுதா? ஒரு சின்ன கேள்விதான். ரொம்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா இவங்க அப்படின்னு ஃபீல் பண்ண. சொல்லு. சூப்பர், சச்சு கண்டுபிடிச்சிட்டாப்ல. அதர் தன் தட் யாரும் கண்டுபிடிச்சிங்களா? இல்லை சும்மா கண்டுபிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, அதை மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுக்கணும். அதுதான் இன்ஃபேன்ட். சூப்பர்டா, கண்டுபிடிக்கலையா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அனஃபா கண்டுபிடிச்சிட்டீங்களா? சூப்பர். ஓகே, சரி, ரைட், குட் திங்களா? பரவாயில்ல, நான் சொன்னதுக்காண்டி ரிப்ளை பண்ணுறீங்களா? அதே பெருசு தான். சரி, சச்சு கரெக்டாக சொல்லிட்டாப்ல. இதை அழிச்சிட்டு மேபி இப்படி போட்டு கூட நீங்கள் எழுதலாம்.
ஆர்எல்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு டிவ்வே கூட போடலாம். சரியா? இப்போ நான் ரெண்டையும் போட்டுட்டேன், ஹலோ இந்தியன்ங்கிறது சேர்ந்து வந்துட்டு. இப்போ இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இப்படி நீங்கள் அழகாக போடலாம் 2 ஃபைலை. பட் இப்போ ஃபேஸ்புக் எடுத்துக்கோன்னு வையேன், இங்கே ஒரு காலம் வரும், இங்கே ஒரு காலம் வரும், இங்கே ஒரு காலம் வரும். கரெக்டாக? அப்போது ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக தான் கூப்பிட்டுருப்பாங்களே தவிர ஒன்றா இந்த மாதிரி இடத்துல கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஒன்றா கூப்பிட்றதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் நிறைய லைன்ஸ் கோட் எழுதும் பிரச்சனை வரும். இப்போ வந்துட்டு ஒரு லைன்னால அது பிரச்சனை இல்லாமல் நீட்டாக அப்படி காமிக்கும் அவுட்புட். பட் இப்படி பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ராப்ஸை அழிச்சிட்டு லாகின்குள்ளே அந்த பாப்ஸை போடலாம். ஸோ அப்படியும் ஒரு மெத்தட் வைக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு இங்கேயும் நீங்கள் ப்ராப்ஸ் போட்டாலும் அதே இதுதான் வரும். ஸோ உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வரும். ஹலோ இண்டியன் கொஞ்சம் தள்ளி இங்கே வந்துருந்துச்சு, இப்போ வந்துட்டு கொஞ்சம் மேலே வந்துருக்கு. ஸோ புரியுதா? இதுவும் ஒரு கான்செப்ட் தான். இங்கேயும் நீங்கள் வந்து ஃபைலை ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தட். பட் நம்ம இப்போ இங்கே பண்ண போகிறதில்ல. இப்படிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போதைக்கு சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதை அழிச்சு இதை கமெண்ட் எல்லாம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துலையே டைரெக்டாக அப்படின்னு போட்டுக்கோங்க. ஜஸ்ட் என்டர் தட்டினோடனே அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும். சரியா? இங்கே நீங்கள் டைப் பண்ணும்போது இல்லை நான் இம்போர்ட் பண்ணியே பண்ணிக்கிறேனாலும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ காரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நான் இன்னொரு ஃபைலை கிரியேட் பண்ணுறேன். சேம் அதே ப்ராப்ஸுக்குள்ள காருன்னு ஒரு ஃபோல்டரை போட்டு காருக்குள்ள car.jsx அப்படின்னு வைக்கேன். இதுக்கும் இம்போர்ட் ரியாக்ட் ஃபங்க்ஷன் கார் return h2 simple code export default இப்போ சிம்பிளா ஒரு கார். இப்போ நம்ம கோட் ஸ்டைலுக்கு வரும். இப்போ ப்ராப்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் பேசுறேன். சரி, இந்த HTML டேக் வச்சு நார்மலாக அனுப்பலாம். சரியா? காருன்னு ஒரு ஃபைல் இருக்கு. சரியா? இப்போ நான் ப்ராப்ஸுக்குள்ள என்ன பண்றேன் அப்படின்னா, காரை கூப்பிடுறேன். விச் மீன்ஸ் உங்களுக்கு குழப்பம் வேணாம் அப்படின்னா, சரி காருக்குள்ள வேணா நம்ம வந்துட்டு ப்ராப்ஸை கூப்பிட்டுப்போம். சரியா? ப்ராப்ஸுக்குள்ள வேற ஏதாவது எழுதுவோம். ஸோ விச் மீன்ஸ் இந்த இடத்துல ஒரு h2 இருக்கு. இதை நான் கண்ட்ரோல் எக்ஸ் பண்ணி இதுக்குள்ள h2 இருக்கு. ஹலோ இந்தியன் ப்ராப்ஸ் கான்செப்ட். இப்போ நான் காரை கூப்பிடுறேன். எப்படி கூப்பிடுறேன் அப்படின்னா, கார் நேம் ஈக்குவல்ஸ் டு ஸ்விஃப்ட் அப்படின்னு போட்டு ஸ்லாஷ் இதை போட்டு முடியும். அப்போதான் கம்ப்ளீட் ஆகும். சரியா? இப்போ நம்மளுக்கு எரர் என்ன கேட்டிருக்குன்னா, கார் இஸ் நாட் டிஃபைன். இந்த இடத்துல நீங்க காருனே டிஃபைன் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நான் இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணலைன்னு சொல்லுது. நாட் டிஃபைனாலே கிட்டத்தட்ட இம்போர்ட் ஆகலைன்னு இருக்கும். ஸோ இம்போர்ட் கேபிட்டல் சீன் அடிச்சாலே அதாவே ஃபர்ஸ்ட் லைன் வந்துடும். என்டர் தட்டினா அந்த எரர் கிளியர் ஆயிரும். ஓகேவா? திரும்ப இட்ஸ் நாட் டிஃபைன் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. ஓகே, எஸ், ஓகே. ஸோ அந்த கார்ல இருக்கிற இந்த h2 டேக் வந்து இங்க பிரிண்ட் ஆயிடும். தெரியுதா? அப்போ நம்ம இந்த கார்ல வந்துட்டு திரும்ப கண்ட்ரோலர்ஸ் பண்ணி இவ்வளோத்தையும் பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெண்டும் எங்கேருந்து வருதுன்னு தெரியும், இது எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் 2 ஃபைலாக வச்சுருக்கேன். இப்போ ஆப்போ எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் 2 ஃபைல் இருக்குது, 2 ஃபங்க்ஷன் வச்சு 2 காம்போனன்ட் இருக்குது. இதில் நான் ஷிஃப்ட்னு அனுப்பியிருக்கேன். ஓகேவா? இப்போ க்ராரில் இங்கே ப்ராப்ஸ்ன்னு போட்டு நெக்ஸ்ட் லைனில் என்ன செய்கிறேன் அப்படின்னா,
h4 tends to here is the car name of curly braces குள்ள props dot name. ஆக்சுவலா இன்னொன்னு, இப்போ நான் ப்ராப்ஸ் டாட்னு வச்சு தெரியுமா, இந்த இடத்துலயே வந்துடும் நேம்னு. ஆனா இது ஏன், விச் மீன்ஸ் இவங்க விஷுவலில் தான், விஷுவலில் ஏதோ ப்ராப்ளம். பட் நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பாருங்க, வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ டேரெக்டாக ப்ராப்ஸ் டாட் நேம்னு சொன்னோடனே இங்கே என்ன பண்ணிட்டு கொஞ்சம் பெருசாக கொடுக்குமா, சின்னதாக தெரியுது நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர்ஸ் த கார் நேம் ஆஃப் ஷிஃப்ட். நீட்டாக வந்துட்டு ஷிஃப்ட்னு ஒரு வேல்யூவை நீட்டாக இங்கே எடுத்துட்டு வந்துட்டாப்ல. நாங்கள் டைப் பண்ணதை இங்கே நீட்டாக எடுத்துட்டு வந்துட்டோம். தெரியுதா? சரி, இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன். எப்படி அப்படின்னா, ரிட்டனுக்குள்ள வேரியபிளை கிரியேட் பண்ணிடக்கூடாது. இந்த மிஸ்டேக்கும் பண்ணுவோம், நானும் பண்ணியிருக்கேன். ரிட்டனுக்குள்ள கிரியேட் பண்ணிடக்கூடாது. இந்த ப்ராப்ஸுங்கிற என்ன ஃபங்க்ஷனை நீ ஓப்பன் பண்ணுறியோ அது கீழே கான்ஸ்டன்ட் கார் இன்ஃபோ அப்படின்னு போட்டு ஒரு ஆப்ஜெக்டாகவே போடுமே. நேம் இருக்கு ஆல்ரெடி. ஸோ மாடல் வந்துட்டு டெக்கா, ஓகேவா? வேற டார்க் வந்துட்டு சும்மா 2000 போடும், இல்லை 2002 இருக்கும், சும்மா நம்பர் தான், சரியா? அண்ட் தென் இன்னொரு ஏதாவது ஒரு சின்ன வேரியன்ட் லைக் கலர் வந்துட்டு பிளாக். சரி, இப்போ இந்த 3 ப்ராப்பர்ட்டியோட வச்சுட்டேன், ஓகேவா? இப்போ நான் அந்த கார் இன்ஃபோவை நான் அனுப்பணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி கார், இதுல வந்துட்டு கார் இன்ஃபோ ஈக்குவல்ஸ் டு கர்லி பிரேசஸ்க்குள்ள கார் இன்ஃபோ. ஸோ இங்க நீ என்னன்னாலும் பேர் வைக்கலாம், கார் இன்ஃபோனாலும் வைக்கலாம். இங்க இன்னொரு பிரச்சனை கிரியேட் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, நான் 2 டைம் இந்த காரை கூப்பிட்டுருக்கேன், விச் மீன்ஸ் 2 டைம் இந்த ஃபைலை கூப்பிட்டுருக்கேன். அதனால 2 டைம் நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஆனா இந்த இடத்துல பாரு ஷிஃப்ட் வரல. ஏன் வரல அப்படின்னா, நான் இந்த இடத்துல நேம்னு கொடுக்கல, கார் இன்ஃபோஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணிட்டு இப்போ இருக்கிற கான்செப்டை மட்டும் பார்க்கலாம். ஸோ கார் ஆஃப் அப்படின்னு இருக்கு. ப்ராப் ஸ்டார்ட் நேம்ல ஒன்றும் வராது. ஸோ நம்ம இதையும் கமெண்ட் பண்ணிடலாம், சரியா? இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இதுல இருக்கிற மாடல், டார்க், கலர் 3ஐயும் பிரிண்ட் பண்ணும். ஸோ எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா, சேம் h1ல here the car model of Swift props dot, அங்க என்ன பேர் வச்சோம், கார் இன்ஃபோவா, கார் இன்ஃபோன்னு தானே வச்சோம், கார் இன்ஃபோஸ்னு வச்சுக்கோம். ஸோ இங்க நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், சரியா? கார் இன்ஃபோன்னு மிஸ்டேக் பண்ணிட்டேன். டாட் என்ன வச்சோம், மாடல் தானே வச்சோம். சரி, மாடல் கொடுத்துட்டேன். இந்த இருக்கு மாடல். இப்போ இங்க என்ன சொல்லியிருக்கு, cannot read properties of undefined model. மாடல்னு ஒரு பேர் இல்லை அப்படின்னு கார்ல வந்து சொல்லுது. ஏன் சொல்லுது அப்படின்னா, இங்க நான் அனுப்பின பேர் என்னது, கார் இன்ஃபோஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால கரெக்டா இங்க நீ மென்ஷன் பண்ணணும். கொடுக்கல அப்படின்னா இறக்கும். இப்போ பாரு ஷிஃப்ட் டெக்கான்னு வந்துட்டு, ஓகேவா? இதை அழிச்சிட்டு நான் டார்க்குன்னு போட்டேனாலும் டார்க்குன்னு வரும். டார்க்னா 2002. ஸோ நீ எந்த பேரை கொடுக்குறோ அந்த பேர் கரெக்டாக வந்துடும். பிளாக்னு போடுமா, ஸோ பிளாக்னு போட்டேன் ஆட்டோமேட்டிக்காக. ஓ சாரி, பிளாக் இல்லை, கலர்னு சொல்லணும். எந்த பேரை நீ சூஸ் பண்ணுறங்கிறத தெளிவாக பண்ணணும். இங்கே மிஸ்டேக் பண்ணிட்ட அப்படின்னா ஏதோ ஒரு இதை நீ தப்பாக இங்கே கொடுக்குற பேரும் கரெக்ட் பண்ணணும், இங்கே நீ எழுத போகிறதையும் கரெக்ட் பண்ணணும். அண்ட் தென் ப்ராப்ஸ்ன்னு போட்டுருணும். நான் இந்த இடத்துல நீ ப்ராப்ஸ் கொடுக்கல அப்படின்னா அது கன்சிடர் ஆகாமல் ப்ராப்ஸ் இஸ் நாட் டிஃபைன் வந்துடும். அதாவது செக்யூரிட்டி இல்லை, அவங்களை நீ கூப்பிட்டு தான் அனுப்பணும் அப்படிங்கிற பிரச்சனை. ஸோ ரைட், இதுவரை அண்டர்ஸ்டாண்டா? யாருக்கு எதுவும் இஷ்யூ இருக்கா? சூப்பரா. ஜெயதர்ஷினி ஓகேவா? இல்லை எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ரைட், சூப்பரா. இதுதான் ப்ராப்ஸ், ஓகேவா? ஸோ
செஷன் ஆல் ஓவர்